நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க சொன்னதும் ஆதாரங்கள் ஏதும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு என்பதற்கான ஆதாரத்தை நாங்கள் தரோம். கோயில் நிர்வாகமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் காட்டுறது கோயிலோட தல வரலாறு. ஆமாம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை முதல் படை வீடு அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் திருப்பரங்குன்றம். திருமண தலன்னு போட்டு தல வரலாறு திருக்கோயில் வெளியீடு 2023. இந்த கோயிலோட தல வரலாறில் பொருளடக்கத்தில் கடவுள் வாழ்த்து, பாண்டிய நாட்டோட சிறப்பு, மதுரையின் மாண்பு, திருப்பரங்குன்றம் தல சிறப்பு, திருப்பரங்குன்றம் இருப்பிடம் மற்றும் போக்குவரத்து வசதி, திருப்பரங்குன்றத்தோட திருக்கோயில் அமைப்பு, திருப்பரங்குன்றம் திருக்கோயில் சிறப்பு, மூர்த்தியின் சிறப்பு, தல சிறப்பு, ஓவியங்கள், சிற்பங்கள், கல்வெட்டு, சரித்திர வரலாறு, புராணக்கரை, தல இலக்கியம், பூஜை, திருவிழா விவரம், கோயிலோட நிர்வாகம், திருப்பணி எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தப்பட்டதில் தல விருச்சம் அப்படின்ற தலைப்பு, தல பெயர்கள், அதற்கு கீழே தல விருச்சம் அப்படின்ற தலைப்பு 10வது பக்கத்தில் இருக்குது, தொடங்குது. இதில் தான் அதில் இருக்குது. அதை நான் வாசிக்கிறேன் என்ன இருக்குன்னு. இந்த இதில் இருக்கிறது தான். மிக பழமையான காலத்தே நம் முன்னோர்கள் வனத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்தனர். பின்னர் நாகரீக வளர்ச்சியில் காடு எடுத்து நாடாக்கப்பட்ட பின்பு தெய்வங்களுக்கு பெருங்கோயில்கள் அமைக்கப்பட்டன. இவ்வாறு கோயில்கள் அமைக்கப்பட்ட போதிலும் ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தல விருச்சம், தலமரம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றனர். அவ்வகையில் இத்தலத்தின் ஆதி மரம் கள்ளத்தி ஆகும். இந்த மரம் திருவாச்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம் லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாயில் அருகே அமைந்துள்ளது. கிளியரா இருக்கா? அவ்வகையில் இத்தலத்தின் ஆதிமரம் கள்ளத்தி ஆகும். இந்த மரம் திருவாச்சி மண்டபத்தின் கீழ்ப்புறம் லட்சுமி தீர்த்தம் செல்லும் வழியில் வசந்த மண்டபம் வாசல் அருகே அமைந்துள்ளது.